அதே அடுப்படியில் அக்கா அன்றைக்கி வெண்ணெயை நெய் காய்ச்ச போகிறேன். 100 கிராம் வந்து மில்க் மிஸ்ட்டு அந்த வெண்ணெய் தான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆவின் வெண்ணெய் 1/2 kg 250 ml கிராம் வாங்கிப்பேன். இந்த தடவை மில்க் மிஸ்ட்டு வாங்கியிருக்கிறேன். இதை காய்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி. ஆனால் எங்கள் அம்மா மெத்தடில் காய்க்க போகிறேன் இந்த வெண்ணெயை. அக்கா வடை சட்டி நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். அதில் இந்த வெண்ணெயை எடுத்து போட்டுருலாம். இப்போ வெண்ணெய் எடுத்து வடை சட்டியில் போட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சே காய்ச்சிடலாம். இந்த சலன்னு இந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெய் தெளிவாக வரும். இப்படி எல்லோ கலராக இல்லாமல் கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக தெளிவாக வரும். அப்போ தான் நம்ம காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சே கிளறிட்டு இருக்கோம். பாதி வெண்ணெய் கரைஞ்சி காஞ்சிட்டு இருக்கும்போதே நிறம் கொஞ்சம் மாறி வரும். இந்த பாருங்கள், அந்த எல்லோ போயிடுச்சு பாருங்கள். அப்போ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் வந்து ரொம்ப முருகிடக்கூடாது. நம்மளுக்கு அந்த வாசனை கிடைக்காது. இப்போது எந்த நிறமாக இருக்கும்போது போதுன்னு அக்கா காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? அவ்வளோதான். இந்த நேரத்தில் நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மேலே நுறையா நிற்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்கு இங்கே பாருங்கள், பார்த்திங்களா என்ன கலர் வந்துருச்சுன்னு? அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டுறக்கூடாது. ரொம்ப முருகிருச்சுன்னா வாசனையே போயிடும், நெய்யுங்கிற ஸ்மெல்லே போயிடும். இப்போ இதுக்கு அக்கா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அப்புறம் இந்த கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவு நம்ம இதோட குச்சோடு போடலாம், முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் நகண்டுக்கோங்க, வெடிக்கும். அப்படி பொங்கி வரும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். முருங்கைக்கீரை போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தூரமாக நின்றுட்டு கொஞ்சம் சடன்னு வெடிக்கும். அப்புறம் கரண்டி போட்டிங்கன்னா இந்த பாருங்கள் நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை வந்து மொறுமொறுப்பாக இருக்கும். அதை எடுத்து நம்ம ரைஸில் போட்டு நெய் கூடவே போட்டு பசஞ்சு சாப்பிட்றணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் ஜீரகமும் முருங்கைக்கீரையும் போடணும். அப்போ தான் வாசனையாக கிடைக்கும். ஜீரகம் கருகாமல் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான நெய் கிடச்சிரும். பார்த்திங்களா கலரு என்ன கலரில் இருக்குது பாருங்கள். இதை நல்லா கீழே போயிடும். அந்த பிளாக் கலர், லைட்டாக பிளாக் கலர் இருக்கிறது எல்லாம் கீழே போயிடும். நல்லா நம்ம மேலே வந்து தெளிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தெளியவும் ஒரு பாட்டிலில் ஊற்றிடுறோம். அந்த பிளாக்காக இருக்கிறதையும் நம்ம இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு ரைஸில் போட்டு பசைஞ்சு நம்ம பெரியவங்க சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மொறுன்னு இருக்கும் இந்த முருங்கைக்கீரை. இப்போ நல்லா தெளியட்டும். இப்போ அக்கா நெய் ஆறுறதுக்குள்ள அக்கா ஒரு ஆனியன் எக்கு மசாலா, கர்ட் ரைஸு, இன்றைக்கி மோர் குழம்பு, அதுக்கு எக்கு மசாலா, ஆனியன் எக்கு மசாலா பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளேயுமே நெய் ஆறுறதுக்குள்ள இங்கே பாருங்கள், நெய் நல்லா ஆறிச்சு. கை வச்சு வடை சட்டியை பிடிக்கிற அளவுக்கு ஆறிச்சு. அந்த முருங்கைக்கீரை பாருங்கள், சவுண்டு வருதா பாருங்கள், மொறு சவுண்டு வருதா? அதை அப்படியே பாருங்கள், அப்படியே நல்லா பசுமையாக நொறுங்கிடும். அதை போட்டு ரைஸில் போட்டு நல்லா பசங்க சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு அக்கா பிளாஸ்டிக் டப்பா தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. அக்கா கண்ணாடி பாட்டில் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே உடச்சிட்டேன் 2-3. அதனால் இப்போ பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றுறேன். நல்லா ஆறுனதுனால தெளியும் போது என்ன கலரில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர்லாம் நம்ம காய்க்கும் போது கலரு நெய் இந்த கலரில் தான் வரும். அவ்வளோதான். இந்த திப்பியை வந்து நம்ம வந்து ரைஸ் போட்டு நல்லா பரட்டி நம்ம பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்க சாப்பிட்டாலும் கொடுத்துடலாம். இந்த நெய் வந்து நம்மளுக்கு அக்கா வந்து 100 கிராம் எடுத்திருந்தேன்னா மில்க் மிஸ்ட்டு வெண்ணெய் அதில் 50 ml கிடச்சிருக்கும். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அக்கா வீட்டில் இன்னும் பாலாடெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். அது ஒரு நாள் அக்கா செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வெளியே இருந்து வாங்கின வெண்ணெய். அவ்வளோதான். நல்லா டைட்டாக மூடிட்டு, இது என்ன ஒன் டே கூட நம்மளுக்கு வராது. நான் அதை வாங்கி இப்போ ஃபஸ்ட்டு மில்க் மிஸ்ட் எப்படி இருக்குன்னு காய்ச்சி பார்த்துக்கலாங்கிறக்காக அக்கா 100 கிராம் தான் வாங்கியிருந்தேன். நீங்களே இந்த மாதிரி இந்த நெய் காய்க்கும் போது கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையும் ஜீரகத்தையும் போட்டு காய்ச்சி எடுங்க. வாசனை சும்மா தூள் கலப்போம். தேங்க்யூ. எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வாசனை கமன்னு இருக்கும். 1-2 கீரை உள்ளே கிடந்தாலும் ரொம்பலாம் வடிகட்ட தேவையில்லை. 1-2 கீரை உள்ளே இருந்தால் பரவாயில்ல. அது போட்டு பசங்க சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கறிவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எங்கள் அம்மாவின் கைமணம்.